வணக்கம். உறவுகள் பிரிவதில்லைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த கதை நான் ஏற்கனவே படித்த கதை கிடையாது. இப்போ தான் புதுசாக படிக்கிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தா, உங்களுடைய பழைய சேனலில் இதை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு. கிடையாது. இந்த கதை இப்போ முதல்ல இப்போ இந்த சேனலில் தான் நான் படிக்கிறேன். இப்போ கதைக்கு போகலாமா? இரவின் தனிமையில் பயங்கரமாகி கனமாக உள்ளத்தை அழுத்தி துன்பம் கொடுக்கும் உணர்வுகள் விடிந்ததும் சூரிய ஒளியை கண்டதும் லேசாகி மறைந்து விடுவது அதிசயம்தான். சூடான நீரில் மனமாற குளித்து வேறு உடுத்தி கொண்டு ஜன்னல் வழியை தோட்டத்தை பார்த்தாள் சாரதா. செடிகள் மீது மஞ்சளை பூசியபடியே புறப்பட்ட சூரிய ஒளியில் சூடு ஏறத் தொடங்கவில்லை. கார் ஷெட் அருகே சுவர் ஓரமாக வளர்ந்து நின்ற நாகலிங்க மரத்தின் மீது பார்வைப்பட்டதும் அவள் நெஞ்சை என்னவோ செய்தது. உணர்வு அவளை அமுக்க திரும்பினாள். அவள் கணவன் நடேசனுக்கு பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு இருந்தது என்னவோ உண்மை. குடும்பத்து தலைவி என்ற பொறுப்புடன் அவள் குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு கையெடுத்து கும்பிட்ட பின் பூஜை அறையினின்றும் வெளியே வந்து விடுவாள். ஆனால் நடேசனோ பூஜைக்கு உட்கார்ந்தால் எழுந்து வர 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடும். அத்தனை ஈடுபாடு. கொஞ்ச காலமாக தோட்டத்திற்குள் தாமே சென்று பூவை பறித்து வருவது அவர் வழக்கமாக இருந்தது. அதுவும் அந்த நாகலிங்க மரத்தை சுற்றி சுற்றி அவர் வெகுநேரம் நின்று நிதானித்து பூ பறிப்பதை பற்றி அவள் ஆரம்பத்திலே அசட்டையாகத்தான் இருந்துவிட்டாள். உடம்புக்கு முடியாமல் அந்த தனியார் மருத்துவமனைக்கு போனபோதுதான் அவளுக்கு அந்த அதிர்ச்சி தரும் உண்மை தெரிய வந்தது. வீட்டிற்கு திரும்பிய நாள் அன்று அவள் கணவன் புன்னகையுடன் பூஜை அறையினின்றும் கற்பூர ஆர்த்தி தட்டை ஏந்தியபடி அவள் முன்னே நீட்டிய போது அவள் மரமாக செயலற்று நின்றாள். நீ பிழைச்சி எழுந்திருக்கணும்னு நான் தினசரி எவ்வளோ வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? ஜோதியை வணங்கிக்கோ. அவர் கொஞ்சியபடி அருகில் வந்தபோது அவள் பின்னால் ஓரடி நகர்ந்து கொண்டாள். உங்களை நம்பத்தான் விரும்புகிறேன், ஆனால் முடியலையே. முடிக்கு முன் அவள் கண்கள் கலங்கின. கற்பூர ஜோதியை வணங்க மனமில்லாதவளாக விருக்கென்று திரும்பி உள்ளே போய்விட்டாள். நடேசன் அதிர்ந்து போய் நின்றார். அவர் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. கற்பூர தட்டை கீழே வைத்துவிட்டு மெல்ல மனைவியின் பின்னால் சென்றார். குளியலறை அருகே வராந்தாவை ஒட்டியிருந்த சிறிய அறைக்குள்ளே அவள் வேகமாக நுழைந்து அங்கே கிடந்த ஒரு பெஞ்சின் மீது உட்கார்ந்தாள். அருகே வந்து நின்று அவரை கவனிக்க முடியாதபடி ஒரு பயங்கரமான துயரத்திலே தலையை குனிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். பூஜையை முடிச்சுட்டு நானே அழைச்சிட்டு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ளார நீயே ஃபோன் பண்ணி டிரைவரை வர வச்சு கிளம்பி வந்துட்ட. அப்படி என்ன அவசரம்? என்ன நடந்தது? கேட்டுக்கொண்டே அருகில் எதிர்ப்புறமாக அமர்ந்தார். அவள் மௌனமாக விசும்பிக் கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததும் குளித்து முடித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு சுத்தமாகத்தான் பூஜை அறை பக்கம் வந்தாள். இந்த சிவப்பு பட்டுச்சேலை உனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு சாரதா. ஆப்ரேஷனில் உன் உடம்பு கொஞ்சம் இழைச்சிட்டது. அதை தவிர நீ இப்போ எப்படி இருக்க தெரியுமா? புன்னகையுடன் நெற்றி மீது புரண்ட அவள் கூந்தலை ஒதுக்க கையை நீட்டிய போது அவள் திடுக்கிட்டு எழுந்து விலகி நின்று கொண்டாள். இன்னிலேருந்து நான் அந்த அறையிலே படுக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். வெளி உலகத்து முன்னே நாம் இருவரும் கணவன் மனைவி. வீட்டில் நமக்குள்ள அப்படி உறவே இல்லை. சாரதா திணறலுடன் கூறினாள். என்ன உளர்ற? திகைத்தார் அவர். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். மனசில் குத்த உணர்வோட போலியா நம்மால் வாழ முடியாதுங்க. சுற்றி வளைக்காத சாரதா, விவரமாக சொல்லு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மனசுக்கு எல்லாம் தெரியும். 1 மாதம் ஆஸ்பத்திரியில் உடம்புக்கு முடியாமல் இருந்தவன். என்கிட்ட அதிகம் பேசி என்னை அலட்டாதீங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. பின்னால் பேசிக்கலாம். அடக்க முடியாத கோபத்துடன் அவர் அறையை விட்டு வெளியேறினார். அதற்கு பின் 20 வருடங்கள் அவர்கள் உறவு பிரிந்த நிலையில் வெளி உலகிற்கு மட்டும் கணவன் மனைவி என்று பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஸ்நானம் செய்த கூந்தலின் ஈரம் போக தலையை துண்டினால் துவட்டி கொண்டு மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். அபூர்வமாக அவளது இளைய மருமகள்மார் இருவரும் வாஷ்பேசின் அருகே பல் துலக்கி கொண்டு நிற்பது தெரிந்தது. 2வது மருமகள் ஷீலா சேலையை கட்டி கொண்டிருந்தாள். இரவில் உறங்கும்போதுதான் அவள் நைட் கவுன் அணிவது வழக்கம். மாமியாரிடம் ஓரளவு மதிப்பு போலும். கடைக்குட்டி மருமகள் சோமினி புகை போன்ற மெல்லிய நைலான் நைட்டி மீது ஒரு கிமோனா தரித்து கொண்டிருந்தாள். கருநீல கிமோனாவின் முதுகுப்புறம் ஒரு பெரிய டிராகன், மனித மிருகம். அதை பார்த்துத்தானோ என்னவோ
பெரியவள் கற்பகம் முதல் நாள் காலை மாமியார் குளித்துவிட்டு சமையலறை பக்கம் வந்தபோது கணவனிடம் என்டர் தி டிராகன் வந்துட்டாங்களோ என்று கிசுகிசுத்தது காதில் படத்தான் செய்தது. வாயை திறக்காத மாமியாருக்கு டிராகன் பட்டம். அவள் மாமியாரிடம் அவள் படித்த மருமகள், பணக்கார வீட்டு பெண் என்ற நிலையில் கூட எத்தனை அடக்க ஒடுக்கமாக நடந்து கொண்டாள். ஒருவேளை அந்த காலமே வேறோ? கடைசி காலத்தில் மாமியார் படுத்த படுக்கையாகி விட்டபோது மூச்சு வாங்கி கொண்டிருந்த சமயம் அது நாள் வரை சொல்லாத ஒரு உண்மையை சொன்னாளே, அந்த மகராசியை மறக்க முடியுமா? சாரதோ, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உன்னை நான் எத்தனையோ சிறுமப்படுத்திட்டேன். நீ பாராட்டவே இல்லை. பெத்த மகளுக்கு மேலே என்னை கவனிச்சிட்ட. அடுத்த பிறவியில் என் பொண்ணாவே நீ வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என் நகை நட்டு ஜாடாவும் நீயே எடுத்துட்டு நல்லா இருமா. இப்போது அவளும் ஒரு மாமியார். ஆனால் அவளுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்குமா? சாரதா அருகே குளியலறை வாயில்படியில் நிற்பதை மருமகள்கள் இருவரும் கவனிக்கவில்லை. பேச்சும் சிரிப்புமாக ஓரகத்திகள் மகிழ்ச்சியானதொரு நிலையில் இருந்தனர். இருக்க மாட்டார்களா? 500,000 ரூபாய் கைக்கு வரப்போகிறது என்ற குஷி அவர்களுக்கு. அப்படி இருந்தும் பேச்சில் விஷம். பெரியவர் அத்தையை அதற்றினதும் அடங்கி போயிட்டாங்க பார்த்தீங்களா? ஆங்கிலத்தை கடித்து விழுங்கினாள் சௌமினி. அது இந்த குடும்பத்து ரகசியம். அப்படி என்ன ரகசியம்? என் கணவர் என்கிட்ட இதுவரைக்கும் ஒன்றும் சொன்னதில்லையே. எப்படி சொல்வார்? என்ன இருந்தாலும் அத்தை அவங்க தாய். அவங்கள பற்றின விஷயம் இது. அதனால பிள்ளைங்க மூடி மறைக்கிறாங்க. அப்படி இருந்தும் கோபத்தில் பெரியவர் போட்டு உடைச்சிட்டாரு. கொஞ்சம் விவரமாத்தான் சொல்றது. பொய்யாக கோபித்து கொண்டாள் சௌமினி. நம்ம மாமனாருக்கும் மாமியாருக்கும் இடையே பெருத்த மனஸ்தாபம் ஏற்பட்டு 20 வருஷத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை இல்லாமலேயே வாழ்ந்தாங்களாம். புரியுதா? எனக்கு தெரிஞ்ச நாள் முதல் அத்தை இங்கே கீழே இருக்கிற சின்ன அறையில தான் தனியாக படுக்கிறது வழக்கம். ஒரு சமயம் பிள்ளைங்களுக்கு வயதாயிட்டதுன்னு ஒதுங்கி வாழ்ந்திருப்பாங்களோ என்னவோ. சௌமினி ஏளனமாக சிரித்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அத்தை மேலே மாமாவுக்கு சந்தேகம். வெளியில் தெரிஞ்சா அவமானம்னு வீட்டோடையே அத்தையை தள்ளி வச்சிட்டார். அவ்வளவுதான். எதுக்கா சந்தேகம்? ஆனாலும் சௌமினி, நீ இத்தனை வெகுளியா? ஒரு புருஷன் மனைவி மேலே எதுக்கு சந்தேகப்படுவான்? நடத்தையை பற்றி தான். எனக்கு கல்யாணமாகி நான் இங்கே வரத்துக்கு முந்தி ஒரு சமையல்காரர் பல வருஷமாக இருந்துட்டு இருந்தார். ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாக இருப்பாராம். கொஞ்சம் வயசானவர் தான். ஆனால் என்ன, அத்தை அவர்கிட்ட பழகிற முறை மாமாவுக்கு பிடிக்கலை. என்னத்தை கண்ணால் பார்த்துட்டாரோ தெரியாது. மனசு முறிஞ்சு உறவு பிரிஞ்சு இதே வீட்டில் வெளி உலகுக்கு மட்டும் கணவன்னு போலியாக வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர் மானி. அதுக்கு மேலே என்ன செய்வார்? மை காட், ஓல்டு லேடி படா ஆளுதான். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தப்போ இந்த ரகசியத்தை எனக்கு பெரிய அண்ணிதான் சொன்னாங்க. முதல்ல நான் நம்பலை. அத்தை அந்த மோகன்குமார் கிட்ட பரிவையும் பாசத்தையும் கொட்டுறதை பார்த்த பிறகு சந்தேகப்பட்டது சரிதான்னு தோணிட்டுது. முந்தா நாள் கூட அந்த மோகன்குமார் இங்கே வந்திருந்தானே. அத்தை ஓடி ஓடி காப்பியும் டிஃபனும் கொடுத்து உபசரிக்கலையா? என்னவானாலும் தனக்கு வேண்டியவரின் பேரன் இல்லையா? விழுந்து விழுந்து உபசரணை. உரத்த குரலில் அவள் சிரிக்க சௌமினியும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள். மாடியில் நின்று இறங்கிக் கொண்டிருந்த அவள் கணவன், என்ன அப்படி சிரிக்கிறீங்க 2 பேரும் என்று கேட்டபடி அருகில் வந்தான். வீட்டை விட்டு வரப்போற பங்கு பணத்தை எப்படி செலவழிப்பதுன்னு வேடிக்கையா பேசினோம். சிரிப்பு வந்துட்டுது என்ற ஷீலா தன் ஓரகத்திக்கு கண்களால் ஜாடை செய்துவிட்டு நகர்ந்தாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அதிர்ந்து போய் நின்றாள் சாரதா. அதிர்ச்சி நீங்கி ஒரு விழிப்பு ஏற்பட்ட போது அவளுக்கும் சிரிப்பு தான் வந்தது. மதிப்புக்குரிய மாமியாரை பற்றி மருமகள்மார் பேசும் பேச்சாய் இது. அவர்கள் இருவருடன் கூட சேர்ந்து கொண்டு உரக்க கத்தி சிரிக்க வேண்டும் போன்றதொரு ஆவேசமும் அவள் மனதில் கிளர்ந்து எழுந்தது. சிரமப்பட்டு தன் உணர்வுகளை அடக்கி கொண்டாள். மெல்ல ஓசைப்படாது தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். படுக்கை மீது உட்கார்ந்தவள் கண்களில் அருகே இருந்த மேஜை மீது சாய்ந்த வாக்கில் வைக்கப்பட்டிருந்த கணவனது போட்டோ தென்பட்டது. இறந்து போன பின்னரும் அந்த மனஸ்தாபத்தை நீடிப்பது முறையல்ல என்ற மனமாற்றம்தான் காரணம். கணவன் மறைந்த சில நாட்களுக்கு பின் வீட்டு போட்டோ ஆல்பத்திலிருந்து அந்த படத்தை எடுத்து கண்ணாடி போட்டு தன் அறை மேஜை மீது வைத்து கொண்டிருந்தாள்.
அதை உற்று பார்த்தபோது அந்த கடைசி நாளின் நினைப்பு எழுந்தது. அவளையும் மீறி கண்களில் நீர் புரண்டது. கொஞ்ச நாட்களாக நடேசன் படுத்த படுக்கையாகி விட்டிருந்தார். இரத்த அழுத்தம், ஈரலில் கட்டி, வயிற்றில் புண் என பல நோய்கள் அவரை ஒரே சமயத்தில் உருக்குலைத்து விட்டன. இரவு முழுவதும் அருகே இருந்து கண் விழித்து பணிவிடை செய்து அலுத்து போயிருந்த அவள் அப்போதுதான் கீழே வந்து தன் அறையில் சற்று ஓய்வாக உட்கார்ந்தாள். ஐயா உங்களை கூப்பிடுகிறார், வேலையாள் வந்து சொன்னபோது அவள் பயந்து விட்டாள். மின்னல் வேகத்தில் மாடிப்படிகளை கடந்து மேலே அவரது அறைக்குள் வந்தபோது நடேசன் மூச்சு விட முடியாதபடி திணறிக் கொண்டிருந்தார். உடம்ப என்ன செய்யுது கேட்டபடி அருகில் ஓடி வந்தாள். வேலையாளை அப்பால் போகும்படி ஜாடை செய்த நடேசன் மிகவும் சிரமப்பட்டு பேசினார். சாரதா, நிரந்தரமா இப்ப நாம பிரியிற நேரம் நெருங்கிட்டது. கிட்ட வந்து உட்காரு. அவளை தாலி கட்டிய கணவன், அவளது 3 பிள்ளைகளின் தந்தை, அந்த நினைவு உடலையும் உள்ளத்தையும் உலுக்கிவிட கண்களில் நீர் மறைக்க துக்கம் நெஞ்சை கவியது. டாக்டருக்கு ஃபோன் செய்யட்டுமா என்று குமுறியபடி அருகே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அவசியம் இல்லை, என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லி தீர்த்துக்கிறேன், அதான் அவசியம் முனகினார் அவர். சாரதாவின் துயரம் கண்ணீராக பெருக்கெடுத்தது. நான் செஞ்ச தவறுக்கு தண்டனையை பூரா அனுபவிச்சிட்டேன் சாரதா. ஒரே வீட்டில் எத்தனை தூரம் விலகி போயிட்டோம். மனசு விட்டு பேச முடியாம சிறை கைதி போல நான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிட்டேன். போதும், இப்போவாவது என்னை நீ மன்னிச்சிட்டியா சாரதா? தடுமாறிக்கொண்டே அவர் தமது கரத்தை மெல்ல நீட்டினார். அவள் மௌனமாக அழுதாள். மன்னிச்சால் என் கையை இப்போவாவது பிடிச்சுக்க. இப்போதான் எனக்கு உன் துணை வேணும் சாரதா. மரண பயம் இல்லாமல் நான் இந்த உலகத்தை விட்டே போகணும்னு ஆசைப்படுறேன். என் கையை பிடிச்சுக்க, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அவரது வார்த்தைகள் மெலிந்து தடுமாற்றத்துடன் வந்தன. அதையெல்லாம் மறந்துட்டேன், மனசை அலட்டிக்கிடாதீங்க என்று அரற்றியவளாய் தனது கரத்தை நீட்டினாள். 20 ஆண்டுகளாக தாம் தொடாத அந்த கரத்தை ஆவலுடன் பற்றி இறுக்கமாக பிடித்து கொண்டார் அவர். சாரதா, நீ ரொம்ப நல்லவ. உன் புருஷனா கொஞ்ச காலம் நான் வாழ கொடுத்து வச்சேனே, அதுக்காக பெருமைப்படுறேன். முணுமுணுத்த அவரது பிடி தளரத் தொடங்கியதும் அவள் திடுக்கிட்டு போனாள். இந்தாங்க, இப்படி பாருங்க, இந்தாங்க பீதியுடன் அழைத்தாள். பிடி நழுவி அவர் கரம் தடால் என்று படுக்கை மீது விழுந்தது. அவரது உயிரும் உடலை விட்டு ஓடி மறைந்து விட்டது. அந்த துயர நினைவு மனதை கலக்க சாரதா கண்களை துளைத்தபடி எழுந்தாள். கூந்தலை வாரி முடிச்சிட்டு கொண்டு சமையலறை பக்கமாக சென்றாள். கடுகடு வென்ற முகத்துடன் வீட்டில் இருந்த விருந்தாளிகள் அனைவருக்கும் காப்பி பலகாரம் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்தாள் கற்பகம். சிறிது நேரம் மாமியார் வந்ததை கூட கவனியாதவள் போல அசட்டையாக இருந்தாள். காப்பி பலகாரத்திற்கு பின்னர் எல்லாரும் வெளியே கிளம்பி சென்றனர். தனியே வீட்டில் விடப்பட்ட கற்பகத்திற்கு ஒரே கோபம். வெகு நேரம் சென்ற பின்தான் அவள் மாமியாரிடம் பேசினாள். உங்களை தேடிக்கிட்டு அந்த மோகன்குமார் நேற்று சாயங்காலம் வந்தார். நீங்க கோவிலுக்கு போயிருந்தீங்க. நீ என்ன சொன்ன? திகைப்பாக கேட்டாள் சாரதா. எப்போ வருவாங்களோ தெரியாதுன்னுட்டேன். அவர் உடனே போயிட்டார். காலையில் கூட அவர் ஃபோன் செய்தார். ஏன் என்ன கூப்பிடல? அவசரப்பட்டாள் சாரதா. குளிச்சிட்டு இருந்தீங்க, அதனால் முடிக்காமல் எரிச்சலுடன் பதிலளித்துவிட்டு மாடிப்பக்கம் சென்று விட்டாள் மருமகள். மோகன்குமாருக்கு அந்த வீட்டில் என்றுமே வரவேற்பு இருந்ததில்லை. எத்தனைக்கெத்தனை சாரதா அவனிடம் அன்பு காட்டுகிறாளோ அத்தனைக்கத்தனை அவள் பிள்ளைகள் மருமகள்மார் அவளை வெறுத்து அலட்சியப்படுத்தினார்கள். காரணமில்லாமல் அவன் அவளை தேடிக்கொண்டு அங்கு வருவதில்லை. அதனால் அவளுக்கு மெத்த கவலையாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் மருத்துவமனையில் தான் இருப்பான் என்பது அவளுக்கு தெரியும். முன் அறைக்கு விரைந்தாள். தொலைபேசி எண்களை சுழற்றி அவனை கூப்பிட்டாள். அம்மாவா, எப்படி இருக்கீங்க? மறுமுனையில் இருந்து அவனது இதமான இனிமையான குரல். நீ வந்திருந்தியாமே, என்ன விஷயம் மோகன்? இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உங்களுக்கு அவகாசம் இருக்குமா? என்னோடு கூட வரவேணும்னு கேட்டுக்க தான் வந்திருந்தேன். என்ன விசேஷம்? ஆவலும் அன்புமாக கேட்டாள். பெண் பார்க்க என்னோடு வரணும். ஒரு கணம் தயங்கினாள். இது போல காரியங்களுக்கு நான் ஆகாதவளாயிற்றே. என்ன போய் மங்களகரமான காரியத்துக்கு கூப்பிடுறியப்பா? துக்கம் நெஞ்சை கவியுது அவளுக்கு. என் வரைக்கும் நீங்க சகல மங்களங்களும் நிறைஞ்சவங்க. லக்ஷ்மி என் தாய்.
அதனால் கட்டாயம் நீங்கள் வந்தே ஆகணும். மறுப்பு சொல்லக்கூடாது. உங்களை தவிர எனக்குன்னு யாரும் கிடையாதுமா. அவனது கனிவான குரல் பச்சை குழந்தையின் அன்பு தழுவலைப் போல் இதமாக இருந்தது. 5 மணி அளவுக்கு காரை எடுத்துட்டு வரேன், தயாரா இருங்க. மெய் சிலிர்த்து விட்டாள் அவள். அன்று இரவு சாப்பாட்டிற்கு பின்னர் தோட்டத்து தாழ்வாரத்திலே நின்று கொண்டு சிகரெட் புகைத்து கொண்டிருந்த கணவனிடம் ஷீலா உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். சாரதாவின் படுக்கை அறை ஜன்னல் வழியே சிகரெட் மனம் மூக்கை தாக்கியது. பேச்சும் காதில் கணீரென தாக்கியது. அக்கா சொன்னாங்க, அத்தை அந்த டாக்டர் மோகன்குமாருக்கு அவசரமா டெலிஃபோன் செஞ்சாங்களாம். அவனோட எங்கேயோ வெள்ளிக்கிழமை வெளியே போக போறாங்களாம். பற்ற வைத்தாள் ஷீலா. சாரதாவிற்கு வியப்பு. மாடிக்கு போவது போல் போக்கு காட்டிவிட்டு கற்பகம் சப்தமிடாமல் பின்னால் வந்து ஒட்டு கேட்டிருக்கிறாள். மாமியாரை மருமகள் துப்பறிகிறாள். வேடிக்கைதான். சிரிப்பு வந்தது அவளுக்கு. அதுக்கு என்ன இப்போ? உரிமினான் இளையவன் ராஜேஷ். அவன் சுபாவத்தில் கொஞ்சம் முரடன். கோபம் வந்தால் கண்மண் தெரியாமல் கூத்தாடி விடுவான். அவனோட இவங்களுக்கு என்ன உறவு வச்சிருக்குது? நீங்கள்லாம் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க மனசு போல போயிட்டு இருந்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறுது? நீ என்ன சொல்ற? உரிமினான் மீண்டும். இப்போ உங்க அம்மாவை நீங்க ஒன்றும் பட்டு போட்டு போத்த வேணாம். எல்லாம் எனக்கு தெரியும். பழைய தொடர்பை நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த சமயக்காரனின் பேரனுக்கு உதவி செய்ய ஓடுறாங்க. சே, வயசான காலத்துல மனுஷிக்கு விவேகம் வேணா? அவள் முடிக்கு முன் படீர் என்ற சப்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்தாள் சாரதா. அவள் நெஞ்சு படபடத்தது. மூச்சு முட்டியது. ஜன்னல் அருகே தள்ளாடியபடி வந்து நின்றாள். எங்க அம்மாவை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசின மென்னிய முறிச்சிடுவேன். என்னை அடிச்சிட்டா தீண்டு போயிட்டுதோ? குடும்பத்தை அவமானத்தை அழிக்க முடியுமா? மருமகள் பிடிவாதமாக தொடர்ந்தாள். வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட்? இல்லை இங்க ஒரு கொலை விழும். அவன் உரக்க கத்தினான். அதற்குள் அங்கே கற்பகமும் சபேசனும் வந்துவிட்டனர். என்ன கலாட்டா? சபேசன் கேட்டான். என்ன தம்பி இது? பொம்பளைய தொட்டு அடிக்கிற அளவு அத்தனை ஆத்திரமா? நீ படிச்சவன் இப்படியா மட்டமா? அதட்டினாள் கற்பகம். அவ எத்தனை மட்டமா பேசினா அதை தெரிஞ்சுக்கங்க அண்ணி. உரிமைய ராஜேஷ் அங்கிருந்து நகர்ந்தான். மெல்லீதாக அறையில் இருந்து கொண்டிருந்த விளக்குலையில் கணவனது படத்தை சாரதா வெறித்து பார்த்தாள். நான் எப்போவோ மறந்துட்டேனுங்க. ஆனா இப்ப கதை போற போக்க பார்த்தீங்களா? மேலே பேச முடியாது. அவளை துக்கம் அழுத்தியது. தாழ முடியாத துயரத்துடன் தலையை கரங்களால் அழுத்தி பிடித்தபடி அவள் உட்கார்ந்து விட்டாள். வெள்ளிக்கிழமை மாலை அவள் தயாராக இருந்தாள். சாதாரண காலங்களில் அவள் வெளியே செல்ல நேர்ந்தால் அந்த வெள்ளை காஞ்சிபுரம் பட்டுச்சேலையைத்தான் உடுத்தி கொண்டு போவது வழக்கம். மங்களகரமான காரியத்திற்கு அழைத்திருக்கிறானே மோகன் என்று உள்ளூர ஒரு சிறு அச்சம். அவளது கணவனுக்கு பிடித்தமான சிவப்பு வண்ணப்பட்டு சேலையை எடுத்து உடுத்தி கொண்டு அவள் வெளியே வந்தபோது கற்பகம் கண்கள் தெரித்து விடும் போல வெறித்து பார்த்தாள். நான் கொஞ்சம் மோகனோடு போயிட்டு வரேன். சபேசன் வந்தா சொல்லு. எனக்காக யாரும் சாப்பிட காத்திருக்க வேணாம். பொதுவாக கூறிவிட்டு அவள் முன் அறையில் வந்து உட்கார்ந்தாள். மோகன்குமாருக்கு நேரத்தின் அருமையில் பலத்த நம்பிக்கை. அதுவும் டாக்டர் பட்டம் பெற்று தொழிலை துவங்கிவிட்ட பிறகு நேரம் அவனுக்கு மிக மிக அருமையான விஷயம். 5 மணி அளவிற்கு சொன்னபடியே காரை கொண்டு வாயிலில் நிறுத்திவிட்டு இறங்கினான். வெள்ளை சவாரி சூட்டிலே கம்பீரமாக உள்ளே நடந்து வந்த அவனை கண்டபோது அவள் ஒரு கணம் திடுக்கிட்டு எழுந்து நின்று விட்டாள். விவரிக்க இயலாத உணர்வில் உடல் கிடுகிடுவென ஆடியது. ஏதோ நெஞ்சிலை புகுந்து விட்டதை போன்ற ஒரு பிரமிப்பு. எப்படி அம்மா இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி சோந்தாப்புல இருக்கீங்க என்று புன்முறுவலுடன் கேட்டபடியே வழக்கம் போல அவள் காலை தொட்டு கும்பிட்டான் மோகன். என் கண்ணே, என் குழந்தை நீ இருக்கும்போது எனக்கென்ன வந்துவிடும் என்று கூறி அவனை மார்போடு சேர்த்து அணைத்து அழ வேண்டும் போன்று இருந்தது அவளுக்கு. உள்ள துயரச்சுமை அவளது பேச்சை அமுக்கிவிட்டது. ஒண்ணுமில்லை, தலையை ஆட்டினாள். அப்போ நாம புறப்படலாமா கேட்டபடி அவன் முன்னால் நடந்து காரின் முன்புற கதவை திறந்து அவள் ஏறிக்கொள்ள உதவினான். நெடுஞ்சாலை மீது கார் விரைந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள்ளே அவர்கள் அனைவர் நடுவிலும் மண்டை வெடித்துவிடும் போல அழுத்திய உணர்வுகள் யாவும் அவனது அருகாமையில் லேசாகி விட்டதை உணர்ந்தாள் சாரதா. பெண் யாருன்னு சொல்லலையே, படிச்சவளா? எப்படி இருக்கா? பரிகாசமாக கேட்டுவிட்டு சிரித்தாள். அப்பா, இப்போதுதான் அவளால் மனம் விட்டு சிரிக்க முடிகிறது. படிச்சவதான், என் கண்ணுக்கு அழகாத்தான் இருக்கா. அவளை எனக்கு பிடிச்சிட்டுது.
நீங்களும் பார்த்து சரின்னுட்டா. உனக்கு பிடிச்சதுன்னுட்ட, பிறகு என்ன அபிப்பிராயம் தேவையா? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு நிலவு தெரிஞ்ச நாளிலிருந்து பள்ளிக்கூடத்தில் அடி எடுத்து வச்சு ஒரு ஸ்கேல் பென்சில் வாங்கியது முதல் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து ஓகே சொன்ன பிறகுதானே நடந்திருக்கு. இப்போ இது என் வாழ்நாளில் முக்கிய நிகழ்ச்சியாச்சே. பெண் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மருமகளாக இருக்க வேணாமா? அவளது 3வது மகன் சுந்தரம் ஒப்புக்காவது ஒரு வார்த்தை அப்படி அவளிடம் உத்தரவு கேட்டானா? ரகசியமாக சௌமினியை பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்ட பின்னர் நிதானமாக வந்து அறிமுகம் செய்தான். தாயின் உணர்வுகளை பற்றி அத்தனை அசட்டை. அழுகை வந்தது அவளுக்கு. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்லப்பா, உன் மனசுக்கேற்ற பெண்ணா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். சுமதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சு போயிடும். பெருமையுடன் கூறியபடி காரை வேகமாக செலுத்தியவன் அந்த தனியார் நர்சிங் ஹோம் அருகில் நிறுத்தினான். வியப்புடன் சாரதா அவன் பக்கம் திரும்பினாள். ஒரே ஒரு நிமிஷம் வண்டியில் இருங்க, காலையில் ஆப்ரேஷன் செய்த கேஸ், கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் கூறிவிட்டு இறங்கி உள்ளே வேகமாக விரைந்து விட்டான். கார் ஒரு ஓரமாக பெரிய மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்தது. உள்ளே போவோரையும் வருவோரையும் உற்று பார்த்தபடி ஆசனத்தின் மீது சாய்ந்து கொண்ட சாரதாவிற்கு திடீரென அந்த நினைப்பு வந்துவிட்டது. அதுவும் ஒரு தனியார் மருத்துவமனை தான். அதில் அப்போது கருப்பையின் கோளாறு என்று அவள் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். புற்றுநோயாக இருக்கலாமோ என்று குடும்ப வைத்தியரின் சந்தேகம் எல்லாரையும் கவலையில் ஆழ்த்திவிட்டிருந்தது. ஆபரேஷன் முடிந்து கருப்பையை வெட்டி எடுத்துவிட்டனர். பல பரிசோதனைகளுக்கு பிறகு அது புற்றுநோய் அல்ல, சாதாரண கட்டிதான், பயப்பட வேண்டாம் என்று ஸ்பெஷலிஸ்ட் உறுதி கூறினார். அவள் அடைந்த மகிழ்ச்சியும் அமைதியும் கொஞ்சம் நஞ்சமல்ல. கொஞ்சம் எழுந்து நடந்து கால்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நர்ஸ் வற்புறுத்தியதால் அவள் தான் படுத்திருந்த அறைக்கு சமீபத்தில் இருந்த நீண்ட வராந்தாவில் முன்னும் பின்னுமாக உலவி கொண்டிருந்தாள். அதன் அருகேதான் மருத்துவமனை தலைவர் நோயாளியை பரிசோதிக்கும் அறை. அதை ஒட்டி வரவேற்பறை. வரவேற்பறையில் அன்று மாலை அவர்கள் வீட்டு சமையல்காரர் கேசவன் உட்கார்ந்திருப்பதை கண்டதும் அவளுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. தனியார் மருத்துவமனை டாக்டரிடம் இவருக்கு என்ன வேலை? ஆவலை அடக்க மாட்டாது மெல்ல அங்கே வந்து பார்த்தாள். எஜமானியை கண்டதும் கேசவன் தனது வாட்டசாட்டமான உடலை குறுக்கி கொண்டு எழுந்து வந்தார். பேத்திக்கு வயத்தில் என்னவோ கட்டி போல வந்திருக்குது. சேலத்திலேருந்து பாட்டியோட வந்திருக்கு. செல்லாம்பா லாட்ஜில் 2 நாளாக தங்கி இருக்காங்க. கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணாச்சேன்னுட்டு கவலைப்படுறேம்மா. நீங்களே உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கீங்க, உங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னுட்டு என்று அரற்றினார். சாரதாவிற்கு இரக்க சுபாவம், தங்களை அண்டி பிழைப்பவர்களிடம் அதிக அனுதாபம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறையிலேயே இவங்களும் தங்கிக்கிட்டு இருக்கலாமே, அப்படித்தானே வழக்கம். எதுக்கு லாட்ஜில் தங்க வச்சு காசு செலவழிக்கிறீங்க? கட்டின்னு சொல்றீங்க, ராஜ வைத்தியம் செய்யணுமே என்று அன்புடன் கடிந்து கொண்டாள். தலையை சொரிந்து கொண்டு தயங்கினார் கேசவன். உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்லை. ஐயாவுக்கு குழந்தை லீவில் வந்தா என் அறையில் தங்கிறது பிடிக்கல. இனி இவங்களையெல்லாம் இங்கே தங்க வைக்காதன்னு ஒரு நாள் ரொம்ப கோச்சிக்கிட்டார். மென்று விழுங்கினார். சாரதா தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாள். பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள் என்ற கவலை, அதனால் தான் அப்படி சொல்லி இருப்பார். பெருமையாக இருந்தது அவளுக்கு. கவலைப்படாதீங்க, ஆகிற செலவுகளை நாங்கள் பார்த்துக்கிறோம். குழந்தைக்கு நல்ல வைத்தியம் செய்ய ஏற்பாடு செய்கிறேன். ஆமாம், ரஜினி இப்போ எங்கே? நர்ஸு உள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க. டாக்டர் பரிசோதிக்க போறாராம். தாயில்லா பொண்ணுமா? தடுமாறினார் கிழவர். நான் இருக்கேன், பயப்படாதீங்க, அதட்டலாக கூறிவிட்டு வெளியே டாக்டரின் பிரத்யேக அறையின் கதவை மெல்ல விரலால் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள். அவளை கண்டதும் வைத்தியருக்கு மெத்த வியப்பு. உட்காருங்க, என்ன விஷயம்? பரபரப்போடு கேட்டார். நான் நல்லா தான் இருக்கேன். உங்கள் கவனிப்புக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கேஸ் எங்கள் வீட்டு சமையல் செய்கிறவர் பேத்தி. அதுக்கும் வயத்தில் என்னை போல கட்டி வந்திருக்கா. கொஞ்சம் கவனிச்சிருங்க. அதனால் ஏற்படும் செலவெல்லாம் எங்களை சேர்ந்தது. அதை சொல்லத்தான் வந்தேன், மன்னிச்சுக்கணும். எழுந்திருக்க முயற்சி செய்தாள். உட்காருங்கம்மா, இப்போ அந்த பேஷண்ட்டை பார்க்கத்தான் போகிறேன். பரிசோதனை பண்ணி என் முடிவை உங்ககிட்டே வந்து சொல்லிடுறேன். இருங்க, வந்துடுறேன். கூறியபடியே அருகில் இருந்த தடுப்பிற்குள் டாக்டர் மறைந்தார். சிறிது பொழுதில் அவர் உள்ளே வந்து நாற்காலியின் பின்னால் கிடந்த துண்டில் கையை துளைத்து கொண்டு மௌனமாக அவளை பார்த்தபோது அவள் பயந்து விட்டாள்.
புற்றுநோய் போல ஏதோ விபரீத வியாதி, சொல்ல தயங்குகிறார். அவள் மனம் பக் பக்கென்று அடித்து கொண்டது. அந்த பெண்ணின் தாத்தாவையும் வர சொல்லியிருக்கேன் என்றார். நெற்றியிலிருந்து கழுத்தலை வழிந்த வேர்வையை புடவை தலைப்பில் துளைத்துக் கொண்டு அச்சத்துடன் அமர்ந்திருந்தாள் சாரதா. எஜமானியை கண்டதும் உள்ளே வந்த கேசவன் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு புறமாக நின்று கொண்டார். டாக்டர் தொண்டையை கனைத்தார். இருவரையும் ஒரு கணம் மாறி மாறி பார்த்தார். உங்கள் பேத்திக்கு இன்னமும் கல்யாணமாகலை என்று தெரிகிறது. ஆனாலும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காத விஷயமல்ல. அவள் வயிற்றில் இருப்பது கட்டி அல்ல, 6 மாத கர்ப்பம். ஐயோ டாக்டர், உண்மையாகவா? தாங்க முடியாத அதிர்ச்சியினால் படீர் என்று தலையில் அடித்துக் கொண்டார் கேசவன். பச்சை குழந்தை போல குலுங்கி குலுங்கி அழுதார். சாரதா திடுக்கிட்டு போனாள். என்ன சொல்வதென்றே புரியாத குழப்பம். டாக்டர், இதற்கு ஏதாவது செய்ய முடியாதா? வார்த்தைகளை விழுங்கினாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.